மதுரை பொய்கை கரைப்பட்டியில் வேதிப்பொருள் கலந்த குடிநீரை குடித்ததில் 8 பெண்களுக்கு கர்ப்பப்பையில் புண் இருப்பது மருத்துவ குழுவின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவில் அருகே உள்ள பொய்கை கரைப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ள அபிலேஷ் கெமிக்கல் கம்பெனியின் கழிவுநீர் நிலத்தடி நீரில் கலப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வேதிப்பொருள் கலந்து வந்த குடிநீரை குடித்ததால் 72 பெண்கள் கர்ப்பப்பையை அகற்ற வேண்டிய பரிதாப நிலைக்கும் தள்ளப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சுகாதாரத்துறை அதிகாரி துளசிராமன் தலைமையில் கள்ளந்திரி மருத்துவமனையில் டாக்டர்கள் குழு பரிசோதனை செய்தது. மருத்துவர்கள் நடத்திய பரிசோதனையில் பெண்கள் 8 பேருக்கு கர்ப்பப்பையில் புண் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் கெமிக்கல் கம்பெனியை அகற்றும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீர் மாசுபடுவது காரணமான ரசாயன கம்பெனியை உரிமத்தை ரத்து செய்து உடனே இழுத்து மூடணும். அது வரைக்கும் எங்க பொதுமக்களுக்கு குடிப்பதற்கு குடிநீர் வசதியை ஏற்பாடு பண்ணி தரும் சொல்லி அரசு அதிகாரிகளையும் மாவட்ட கலெக்டரை கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே திங்களன்று மாலை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் குடிநீர் வாரிய அதிகாரிகள் சோதனை செய்வதற்காக அப்பகுதியிலிருந்து குடிநீரை சேகரித்து சென்றுள்ளனர்.